வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிராமத்தான் உங்களில் ஒருவன். இந்த வாரம் நம்ம எல்லாருக்குமே இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படின்னா டிஸ்லைக் பண்ணி விட்டுருங்க நண்பர்களே. இந்த வாரம் நம்ம ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் ஃபார் யூசி பிசி அண்ட் லேப்டாப், இதுக்கு தான் நம்ம எப்படி ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றது பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா கூகுளில் போயிடுங்க. கூகுளில் போயிட்டு www.bandicam.com டைப் பண்ணுங்கள். வெப்சைட் நேம் பார்த்தோன்னே வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க நண்பர்களே. ஏன்னா இதில் நான் என்னென்ன ஒரு டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன், ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஒரு சிலர் நமக்கு தான் வெப்சைட் நேம் தெரிஞ்சிச்சு, நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் நண்பர்களே. நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் என்னோடய வீடியோ மேக் பண்ணுறது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக பார்க்கும்போது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனேன். ஸோ அதனால் அது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். ஸோ அதனால் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சி இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நண்பர்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். நீங்கள் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் ஃபார் ஃபைல் ரெக்கார்ட் பண்ணுறது தராங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 24 ஹவர்ஸ் கூட நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதிலே கொடுத்துருக்குறாங்க. பேமெண்ட் மெத்தடும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் சாஃப்ட்வேர் இந்த பேண்டிகம் சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணணும், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் உங்கள் பிசியில் இல்லை லேப்டாப்பில் அப்படின்ற போது நீங்கள் இந்த அன்ரிஜிஸ்ட்ரேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வெறும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நான் மேக் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணுறது முன்னாடி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஜஸ்ட் அதை ரீட் அவுட் பண்ணிவிடுங்க. இதை பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தடு கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே. நீங்கள் அந்த பேமெண்ட் மெத்தடில் போய்ட்டு இந்த சாஃப்ட்வேர் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாத பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் ஸ்ட்ரகிள் ஆனேன். ரொம்ப சர்ச் பண்ணேன், எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல. அப்புறம் நானாக உட்காந்து ஒரு ரிசர்ச் பண்ணேன், எந்த சாஃப்ட்வேர் எந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் இந்த பேண்டிகம் சாஃப்ட்வேரில் தான் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். மேலேயே பார்த்தீங்கன்னா www.bandicam.comனு வரும் பாருங்கள். ஸ்க்ரீனுக்கு மேலே இருக்குது பாருங்கள். இந்த ஃபைல் சேவ் ஆகும்போது இதில் ஷோ ஆகுது. நம்ம நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். பார்க்காதீங்கன்னா ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள் நண்பர்களே. அப்போ தான் நீங்களும் கற்றுக்கலாம். எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம சொல்கிற போகிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு தெரியாது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மாதிரி விஷயத்த பாருங்கள். நான் ஜஸ்ட்டு ஒரு கூகுள் போய்ட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருக்கிறேன். பட் அந்த வாய்ஸ் நான் கொடுக்கல நண்பர்களே. அந்த வீடியோ நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டரிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி விடுங்க, ஒரு ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். கமெண்ட் பண்ணி விடுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அதுவரை உங்களின் விடைபெறும் உங்கள் கிராமத்தான். நன்றி.